2000வது ஆண்டு கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாள் மகாதீபம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்று எனக்கு தெரிய வந்தது. அந்த வாரத்தில் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வழியாக திருவண்ணாமலை செல்ல டிசம்பர் 8ஆம் தேதியே காலை 11 மணி அளவில் பேருந்து வழியாக பாண்டிச்சேரி அடைந்தேன். அங்கே மதர் அரவிந்தர் ஆசிரமம் தரிசனம் செய்தேன். சிறிது நேரம் தியானத்தில் இருந்தேன். பிறகு நான் திருவண்ணாமலைக்கு 8 மணிக்கு வந்து சேர்ந்தேன். அங்கே ஒரு நண்பர் வீட்டில் தங்கினேன். அடுத்த நாள் காலை 8 மணிக்கு மலையை தரிசனம் செய்தேன். திருவண்ணாமலையில் மக்கள் ஏறி கொப்பரையை ஆவலாக பார்க்க போய்கொண்டிருப்பதை கீழிருந்து பார்த்து கொண்டே கோயில் நோக்கி போய் கொண்டிருந்தேன். முக்கியமான ஒரு அதிகாரி எனக்கு விஐபி பாஸ் கொடுத்திருந்தார். அதை எடுத்துக்கொண்டு கோயில் நோக்கி தரிசனம் காண சென்று கொண்டிருந்தேன். விரைவாக கோவிலுக்குள் சென்றேன். அருணாச்சலேஸ்வரர் மூலஸ்தானத்தின் மிக அருகாமையில் 3 நிமிடங்களுக்கு மேல் நின்று தரிசனம் செய்தேன். அற்புதமான தரிசனம். புத்தாடை, வைர தங்க நகை ஆபரணங்களுடன், வாசனை திரவியங்களுடனும், 3 வரிகளுடைய பட்டையும், நறுமணம் மிகுந்த மாலைகளுடனும் வீட்டிருந்த மகாலிங்கத்திற்கு குருக்கள் அவ்வப்போது தீபாராதனை காட்டி வழியில் இருந்த பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார். தரிசனம் போதும் என மனம் எண்ணிய பிறகு வணங்கி பிறகு விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து உண்ணாமலை அம்மையாரையும் தரிசனம் செய்து கோவிலுக்கு வெளியில் வந்துவிட்டேன். ஒரு ஹோட்டல் வாயிலில் தயாராக நின்று கொண்டிருந்தார் நண்பர் பெருமாள். என்ன பெருமாள், நாம மலை ஏறலாமா, வரீங்களா என்றேன். உங்களுக்காகத்தான் வெயிட்டிங், போவோம். காலை 9:30 மணி இருக்கும். நானும் பெருமாளும் திருவண்ணாமலை அடிவாரம் சென்று விட்டோம். அங்கே காலணிகளை கழற்றிவிட்டு படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறினோம். சிறிது தூரம்தான் படிக்கட்டுகள். பிறகு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்றவாறு மேலே ஏறிக்கொண்டிருந்தோம். இரு பக்கவாட்டிலும் மரங்கள், செடிகள், கொடிகள், பாறைகள், கற்கள் இதைகளெல்லாம் தாண்டி மெதுவாக மேலே ஏறிக்கொண்டிருந்தோம். நடுமலை வந்து விட்டோம். அப்போது மணி 11:30 மணி இருக்கும். அங்கே ஒருவர் தண்ணீர் பாக்கெட் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி தண்ணீர் குடித்தோம். காலியான பாக்கெட்டை எனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மேலே ஏற முடியாமல் நின்று கொண்டிருந்தேன். பெருமாள், வாங்க சார், மெதுவாக போகலாம் வாங்க என்று கூப்பிட்டார். நானும் மெதுவாக மேலே ஏறி சென்று கொண்டிருந்தேன். ஒரு இடத்தில் என்னால் அதற்கு மேல் ஏற முடியாமல் நின்று கொண்டிருந்தேன். அப்போது மணி 12:15 மணி இருக்கும். நண்பகல். நடுமலையில் நின்று கொண்டிருந்தேன். அண்ணாமலை நடுமலையில் மேலும் ஏற முடியாமல் நின்று கொண்டிருந்த போது பெருமாள், வாங்க மெதுவாக மேலே போகலாம் என்றார். ஆனால் எனது உடலும் உள்ளமும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னும் அந்த மலை உச்சியை தொட 4 மணி நேரம் ஆகும் போல் தெரிந்தது. வாருங்கள் மெதுவாக போகலாம் என்று என்னை ஊக்கப்படுத்தினார் பெருமாள். ஆனால் அவரிடம் சொன்னேன், என்னால் மேலும் ஏற முடியவில்லை, நீங்களாவது அந்த மலை உச்சியை தொட்டு வாருங்கள், அந்த கொப்பரையை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அவரை வழி அனுப்ப முயன்றேன். நான் வந்தால் மேலே வருகிறேன், இல்லை என்றால் கீழே போய்விட்டேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரை வழி அனுப்பி வைத்தேன். திருவண்ணாமலை மலை நடுவில் நின்று கொண்டு மலை உச்சியை பார்த்தேன். அவ்வளவு உயரம் எப்படி ஏறுவது? மனம் சஞ்சலத்தோடு வானத்தை பார்த்தேன். மேலே மேகம் சூழாமல் சூரியன் மிக பிரகாசமாக இருந்தது. கீழே அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரங்கள், திருவண்ணாமலை ஊர் பார்க்க முடிந்தது. இரு பக்கவாட்டிலும் மலை. மலையிலிருந்து கீழே இறங்கும் மக்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது கீழே இறங்கும் சிறுவர்களையும் நடுத்தர வயது மிக்கவர்களையும் பார்த்து கேட்டேன், தெய்வம் ஏற்றும் கொப்பரையை அருகில் பார்த்தீங்களா? சாதுக்கள், சித்தர்கள் யாராவது இருந்தார்களா? கொப்பரையை பார்த்தோம் என்றார்கள். அவர்கள் பின்னால் ஒரு மூதாட்டி ஒரு குச்சியை ஊன்றிக் கொண்டே கீழே இறங்கி கொண்டு வந்திருந்தார். பாட்டி, மேலே உச்சி வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா கேட்டேன். ஆமாயா, அண்ணாமலைக்கு அரோகரா அரோகரா சொல்லிக்கொண்டே மேலே போயா என்றவாறு பாட்டி சொல்லிக்கொண்டே கீழே சென்றார். அவரது வேகம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
நடு அண்ணாமலையில் மேலும் ஏற முடியாமல் நின்று கொண்டிருந்தேன். இவ்வளவு வயதானவர்கள், குழந்தைகள், பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் பக்தியோடு அண்ணாமலை ஏறி இறங்குகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அருள் புரிவாரா? வேண்டுதல்களை நிறைவேற்றுவாரா? கேட்டதை கொடுப்பாரா? நாமும் ஏதும் வேண்டுதல் இல்லாமல் எதற்காக விளையாட்டாக ஏறி வந்தோம்? தேவையில்லாமல் நடுமலையில் மாட்டிக்கொண்டோமே, எப்படி மீண்டும் கீழே இறங்குவது? உண்மையில் இந்த கல்மலையில் என்னதான் இருக்கிறது? என்ன மருத்துவ சக்தி இருக்கிறது? அனல் காற்று இருக்கும் இந்த அண்ணாமலையில் மனிதனால் ஏற்றும் நெய் தீபத்தை காண லட்சக்கணக்கில் மக்கள் கூட்டமா? அறிவியல் மேலோங்கி நிற்கும் இக்காலத்தில் இதை நம்பி வணங்குகிறார்களே, நாமும் மடத்தனமாக இங்கு வந்து விட்டோமே. உலகத்துல பலர் பல மோசடிகள், குற்றங்கள், பாதகங்கள் செய்து நன்றாகத்தானே வாழ்கிறார்கள். இறைவனை தொழுபவர்கள் தேய்ந்து தானே போகிறார்கள். கடவுள் இருக்கா இல்லையா? நடு அண்ணாமலையில் நின்று கொண்டு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தேன். கடவுள் இருக்கா இல்லையா? வணங்கும் சிலைகளை திருடிச் சென்ற கும்பல் ஒருபுறம், சேமித்த காணிக்கைகளை கொள்ளையடித்த கும்பல் ஒருபுறம், மக்கள் கொடுக்கும் பணத்தை பொய் செலவு கணக்கில் கொள்ளையடிக்கும் கும்பல் மறுபுறம். இதை கடவுள் வேடிக்கை பார்க்குமா? கடவுள் இல்லை. இல்லாத கடவுளை மக்கள் வெள்ளம் வணங்குகிறதே, இந்த மலையை வேறு சுற்றுகிறதே. வேண்டுதல்களை நிறைவேற்றுமா கடவுள்? கடவுள் இல்லை என என் மனம் உறுதியானதால் கடவுளை பற்றி சிந்திக்கவும் தேவையில்லை, நிந்திக்கவும் தேவையில்லை என்றவாறு பக்கத்தில் இருந்த பாறை மீது சாய்ந்து கொண்டு அண்ணாமலை உச்சியை பார்த்தேன். அப்போதுதான் அந்த அதிசயம், ஆச்சரியம், அற்புதம் நிகழ்ந்தது. நடு அண்ணாமலையில் கடவுள் எங்குமே இல்லை என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு திருவண்ணாமலை உச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் திடீரென்று எனது இரு கண்களையும் அரைந்தாற்போல் மிக பெரிய ஒளி வெள்ளம் பாய்ந்தது. வெண்மையான வெளிச்சம், மிக பெரிய பிரகாசம். அந்த வெளிச்சத்தை எனது இரு கண்களும் காண முடியாமல், சக்தி இல்லாமல் தன்னிச்சையாக மூடிக்கொண்டன. இந்த மலையில் என்ன நடக்கிறது? ஏன் எனது கண்கள் தன்னிச்சையாக மூடிக்கொண்டன என்றவாறு எனக்குள் கேள்வி கேட்டேன். நல்லவேளை பக்கத்தில் பாறை இருந்ததால் அதன் மீது சாய்ந்து கொண்டிருந்தேன். இந்த ஒளி வெள்ளம் எனது கண்களுக்குள்ளிருந்து வெளிவந்ததா அல்லது வெளியில் இருந்து கண்களுக்குள் சென்றதா என்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தேன். நடு அண்ணாமலையில் சுயம்புவாக தோன்றிய அந்த ஒளியை தொடர்ந்து காண முடியாமல் எனது இரு கண்களும் தன்னிச்சையாக மூடிக்கொண்டிருந்தன. பக்கத்தில் இருந்த பாறை மீது சாய்ந்து கொண்டு மீண்டும் மலை உச்சியை காணலாம் என்று இரு கண்களையும் திறந்தேன். அப்போதும் அதே ஒளி வெள்ளம். எனது கண்கள் தொடர்ந்து அந்த ஒளியை காண முடியவில்லை, தன்னிச்சையாக மூடிக்கொண்டன. 1.5 வினாடிகள் தான் பார்த்திருப்பேன். மலை தெரியவில்லை, மலையில் இருந்து இறங்கும் மக்களும் தெரியவில்லை, கீழே அருணாச்சலேஸ்வரர் கோபுரங்கள் தெரியவில்லை, ஊர் தெரியவில்லை, மேலே வானம் தெரியவில்லை, பூமி தெரியவில்லை, சுட்டெரிக்கும் சூரியனும் தெரியவில்லை, நானே தெரியவில்லை. எனது அடையாளமே அங்கு இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரிந்தது, அந்த ஒளி வெள்ளம். அது சுடாத ஒளி வெள்ளமாக காட்சி கொடுத்தது. நடு அண்ணாமலையில் மிக பிரகாசமான அந்த ஒளி வெள்ளத்தை தொடர்ச்சியாக பார்க்க முடியாமல் எனது இரு கண்களும் மூடியிருந்தன. இதை பகிர்ந்து கொள்ள பக்கத்தில் எவரும் இல்லை என்பதை விட கண்களுக்கு எவரும் தெரியவில்லை எனலாம். முன்பு பக்கத்தில் இருந்த நண்பரையும் மலை உச்சியை காண அனுப்பிவிட்டேன். நடுமலையிலிருந்து நான் கீழே எப்படி தனியாக இறங்குவது? கவலை என்னை சுற்றி கொண்டது. பசி இருந்தால் கண்கள் இருண்டு போகும் என வழக்கு சொல். ஆனால் மிக பிரகாசமான ஒளி மட்டுமே தெரிகிறதே. எனக்கு என்னவாயிற்று? ஏன் எனது இரு கண்களும் தொடர்ச்சியாக அந்த ஒளியை காண முடியவில்லை? கண்கள் திறந்தால் அந்த பிரம்மாண்டமான ஒளி பிரகாசம் மட்டுமே தெரிகிறதே. சரி, அந்த ஒளி எப்படி இருந்தது என்றால், நடு அண்ணாமலையில்
நண்பகலில் அடியேன் முன் சுயம்புவாக தோன்றிய அந்த மகா ஒளி பிரகாசம் இரண்டாவது முறையும் கண்கள் விழித்து பார்த்தபோது அந்த ஒளியோ ஆரம்பமோ முடிவோ இல்லாமல் மிக மிக பிரகாசமாக தகதகவென மின்னும் அந்த தங்க குழம்பில் மிக மிக அதிகமாக மின்னும் சிறிய வைர கற்கள் கலந்து ஜொலிக்கின்ற அந்த பிரம்மாண்டமான வெண்மை ஒளி வெளிச்சம் எனது இரு கண்களையும் உடலையும் சுடாமல் மூழ்கடித்து இருந்தது என்று உணர்ந்தேன். இருப்பினும் எனது பார்வை குறித்த கவலையும் தொடர்ந்து இருந்தது. மூன்றாம் முறை கண்களுக்கும் இமைகளுக்கும் முழு சக்தி கொடுத்து திறந்து பார்த்தேன். பேரொளி வெள்ளத்தில் மூழ்கியது தெரிந்தது. மீண்டும் 1.5 வினாடிகளுக்கு மேல் அந்த மகா சுயம்பு ஒளியை எதிர்கொள்ள முடியாமல் தன்னிச்சையாக இரு கண்களும் மூடிக்கொண்டன. கண்களை திறக்க முடியவில்லையே. கண்ணை திறந்தால் கண்ணை பறிக்கின்ற அந்த அகண்ட ஒளி அது மட்டுமே தெரிகிறது. என்ன நடக்கிறது இங்கே? உதவிக்கு யாரை கூப்பிடுவது? என்ன செய்வது? கண்ணொளி போனது மெய்யா, இல்லை என்னுடலான பிண்டத்தையும் அண்டத்தையும் மறைத்தது மெய்யா? இம்மாதிரியான அனுபவம் இதுவரை கண்டதில்லையே. ஒருவேளை இது இறைவனின் செயலா? உடல் நன்றாக இருக்கையில் கண்கள் மட்டும் பார்வையில்லாமல் போகுமா? கண்கள் எப்படி தானாக மூடும்? அந்த நடு அண்ணாமலையில் தொடர்ந்து அந்த ஒளி வெள்ளத்தை காண முடியாமல் எனது இரு கண்களும் மூடியிருந்தன. நாம் தொடர்ச்சியாக இரு கண்களை தொடர்ந்து பார்ப்போம் என்றவாறு 4வது முறையாக இரு கண்களையும் இரு விரல்களை கொண்டு விழித்தவாறு பார்க்கலாம் என்று பார்த்தேன். ஆஹா ஆண்டவா! மீண்டும் இரு விரல்களையும் மீறி கண்கள் மூடிக்கொண்டதே. நமச்சிவாயா! இந்த அற்புத ஜோதி நீங்களாகத்தான் இருக்கும். தாங்கள் ஜோதி நிலையில் இருப்பீர்கள் என்ற நினைவும் இப்போதுதான் வருகிறது. என் அப்பா, கடவுளே இல்லை என்றேன். கருணை மிகு வள்ளலாக நினது சுயரூபமான அற்புத ஜோதியாக மெய்யை காட்டியிருக்கிறீர்களோ அப்பா. நமச்சிவாயா, நீரே கடவுள். அந்த மலையின் நடுவே 4வது முறையும் கண்களை திறந்து பார்த்தேன். அதே பேரொளி. அந்த பேரொளியில் நான் மூழ்கியிருப்பது தெரிந்தது. அப்பா, நமச்சிவாயா, நீரே கடவுள், ஜோதிமயமே கடவுள், சிவமே ஜோதி, எல்லாம் சிவமயம் ஜோதிமயம் என்று முழுமையாக இப்போது நம்புகிறேன். இப்பிரபஞ்சத்தையும் இம்மலையையும் என்னையும் மறைத்து எல்லாம் ஜோதி ஸ்வரூபத்தில் ஐக்கியம் என உணர வைத்த அற்புதமோ, மகாஜோதியில் அண்ட சராசரங்கள் அனைத்தும் இயங்குகின்றன என உணர்த்திய மகா இயக்கமோ, இறைவா, இப்படியே இந்த மகா ஜோதியில் மூழ்கியிருந்தால் என் நிலையின் அடுத்த கட்டம் என்ன என்று புரியவில்லையே. அண்ணாமலையில் 4 முறை தொடர்ச்சியாக அந்த பேரொளியை உயிராக கண்டேன். ஒவ்வொரு முறையும் 1.5 வினாடிகளுக்கு மேல் பார்க்க முடியவில்லை. தன்னிச்சையாக கூச்சம் தாழாமல் கண்கள் மூடியிருந்தன. கடவுளே, மகாஜோதியில் மூழ்கியிருந்தால் என் நிலையின் அடுத்த கட்டம் என்னவென்று புரியவில்லையே. இருப்பினும் கடவுளே, மீண்டும் பழையபடி எனது பார்வையில் இந்த உலகம் உயிராக முழுமையாக தெரிந்தால் நீங்கள் தான் கடவுள் எனவும் கடவுள் ஜோதிமயம் எனவும் நம்ப முடியும். நமச்சிவாயா, நமச்சிவாயா என பயம் கலந்த ஆனந்த அதிர்வுடன் வேண்டினேன். 5ஆம் முறை தயக்கத்துடன் பயத்துடன் இரு கண்களை மிகவும் மெதுவாக திறந்தேன். நடு அண்ணாமலையில் உயிராக சுயம்புவாக தோன்றிய அந்த மகா ஜோதியை
4 முறை பார்த்தேன். எனது இரு கண்களும் 1½ வினாடிகளுக்கு மேல் தொடர்ச்சியாக காண முடியவில்லை. கண்கூச்சம் தாழாமல் மூடிக்கொண்டன. 5ஆம் முறையாக, கடவுளே, எனக்கு மீண்டும் இந்த உலகம் தெரிய வேண்டும், இந்த அண்டம் தெரிய வேண்டும், மலை தெரிய வேண்டும், என்னை நானே பார்த்து கொள்ள வேண்டும் என்றவாறு மெதுவாக நமச்சிவாயா நமச்சிவாய் என்றவாறு கண்களை திறந்தேன். என்ன ஆச்சரியம்! திருவண்ணாமலை உச்சி தெரிந்தது, அதற்கு மேலே மேகக்கூட்டங்கள், வானம் தெரிந்தது, சுட்டெரிக்கும் சூரியன் தெரிந்தது, கீழே அருணாச்சலேஸ்வரர் கோபுரங்கள் தெரிந்தன, ஊர் மக்கள் தெரிந்தார்கள், மலையில் ஏறி இறங்கும் மக்களும் தெரிந்தனர். என்னை நானே பார்த்து கொண்டேன். அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா என்று ஆனந்த களிப்பில் ஆடினேன். கடவுளை கண்ட மகா ஆனந்த களிப்பில் ஆட்டத்துடன் நமச்சிவாயா நமச்சிவாயா என்றவாறு நின்ற இடத்திலேயே கீழே விழுந்து உருண்டு பெருண்டு, அப்பா என்னப்பா, எனக்கான் தரிசனம், ஆனந்தமையா ஆனந்தமையா, என்ன வழிபாடு செய்தேன், என்ன தவம் செய்தேன், என் கண்ணுக்கும் உடலுக்கும் என் ஆன்மாவுக்கும் தரிசனம் காட்டி எனது பேரொளி உள்ளத்தில் என்னை மூழ்கடித்த மெய்ச்சூடரே, அனைத்துமாக இருக்கும் ஆனந்தமே, அருணாச்சலமே, சிவலோகமே, சொர்க்கமே, எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமோ பேதமில்லா பேரான்மாவே, எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தீராதையா. நீ அருளோடு கருணையுடன் காட்டிய தரிசனத்திற்கும் அருளுக்கும் அமுத பிழம்பில் மூழ்கெடுத்ததற்கும் அரவணைத்ததற்கும் சிவப்பதவியை காட்டியதற்கும் சொர்க்கம் காட்டியதற்கும் நன்றியுடன் சரணமையா சரணம். நடு அண்ணாமலையில் இப்பேற்பட்ட நண்பகலில் சூரியனையும் மறைத்து, ஆகாயம் பூமி மலையையும் மக்களையும் மறைத்து, என் உடலையும் மறைத்து, நின்னை மட்டுமே எனது அறியும் வரை தரிசனம் காட்டிய முதலும் முடிவும் இல்லா முழுமுதற் அமுத ஜோதியே, அடிமுடி காண முடியா அண்ணாமலை ஜோதியே, இந்த இல்லறத்தானை அடையாளத்தோடு அரவணைத்த அணையா அமுத பிழம்பே, இவ்வுடலை சுடாத கோடி சூரிய பிரகாசமே, நமச்சிவாயா, என் அப்பா, என் அறியாமையை அகற்றிய அமைதியான அருணாச்சலமே, இந்த பிரபஞ்சமே பரஞ்சோதியுள் அடங்கியது என அறிவுறுத்திய அருட்சுடரே, எல்லாம் சிவமயம், எல்லாம் ஒளிமயம். அந்த நடு அண்ணாமலையில் பேரொளி கண்ட இடத்தில் நான் கீழே விழுந்து உருண்டு பிறண்டு நமச்சிவாயா 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 என்று சொல்லியவாறு விழுந்து விழுந்து வணங்கினேன். எத்தனை முறை விழுந்தாலும் எனக்கு நன்றி கூற வழியில்லையா. ஐயா, எனக்கான் என் தரிசனம், எனக்கா சிவ தரிசனம், எனக்கா பேரொளி தரிசனம், என்ன தவம் செய்தேன், என்னப்பா செய்தேன், எப்படி எனக்கு கிடைத்தது? இருப்பினும் சரணாகதி ஐயா, சரணாகதி ஐயா, சரணாகதி ஐயா என்று சொல்லியவாறு கீழே விழுந்த ஆனந்த களிப்பில் உருண்டு பிறண்டேன். மெதுவாக எழுந்து நின்று அண்ணாமலை உச்சியை பார்த்தேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக இருந்தது. எனக்கா மகாஜோதி தரிசனம், எனக்கா அமைதியான சிவலோக பாக்கியம், எனக்கா சொர்க்க தரிசனம், எனக்கா பேரான்மாவுடன் கலந்த தரிசனம், என்ன தவம் செய்தேன்? ஜோதியின் அருளாலே, தயாள வள்ளலாலே, கருணையினாலே ஜோதியின் தரிசனம் கிட்டும் என்பது மெய்ப்பொருளாகி இருக்கிறது. என் அம்மையே, அப்பா, என் சிவமே, நினது பேரொளியில் இந்த ஜீவ ஒளியையும் இணைத்துக்கொள் என சொல்லா நிலை உருவாக்கி மீண்டும் பொய் உலகை என் வாயால் காட்டச் சொல்லி நினது மெய்யை மறைத்து என் அடையாளத்தை மீண்டும் இவ்வுலகில் வெளிப்படுத்திய அண்ணாமலையே, அண்ணாமலையே, கைலாசமாக காட்டிய கருணை பேரொளியே, அண்ணாமலையில் தானே நேரில்
சட்டென உயிருடன் மகாஜோதியாக தோன்றி காட்சி கொடுத்த பேரொளிக்கு எத்தனை முறை நன்றியுடன் சரணாகதி சரணாகதி என்று உள்மனம் நெகிழ்வுடன் இவ்வுடலோடு விழுந்து விழுந்து வணங்கினாலும் உனது கருணைக்கு ஈடு செய்ய இந்த அண்டத்தில் ஏதும் எனக்கு இல்லை ஐயா. பரம்பொருளே, மகாஜோதியாக கடவுளாக வெளிப்பட்ட போது நான் தெரியவில்லை. என்னை நான் பார்த்தபோது மகாஜோதியான கடவுள் தெரியவில்லை. நான் மறைந்ததால் மட்டுமே கடவுளை காணலாம். அடியேன் மறைக்கப்பட்டு நீ அல்ல அனைத்தும் நான் என்று மகாஜோதி காட்டிய கருணைமிகு ஆகாயம் திருவண்ணாமலை. அரிய மகாஜோதி உயிர்காட்சி கிடைத்த இடத்தில் இருந்த மண் மற்றும் காய்ந்த இலைகள் பிரசாதமாகவும் நினைவு பொருளாகவும் எடுத்துக்கொண்டேன். இன்றும் அதை பத்திரப்படுத்தியுள்ளேன். பக்கத்தில் மேடை போல் இருந்த ஒரு கல்லில் அமர்ந்தேன். பக்கவாட்டில் மக்கள் மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். என்னுடன் யாரும் இல்லாத போது இப்படி ஒரு கடவுளின் நேரடி உயிர்காட்சி, அடிமுடியில்லா பேரொளி தரிசனம் கிடைத்தது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? கடவுள் இப்படித்தான் இருக்கிறது என்று இதை சொன்னால் நீ பிரம்மாவா விஷ்ணுவா என்று நமது வீட்டிலேயே கேலி செய்வார்களே. இது எனக்காக கொடுத்த உயிர் நேரடி தரிசனம், அவ்வளவுதான். கடவுள் இல்லாத இடம் இல்லை என்றாலும் இந்த அண்ணாமலையே பேரொளியானதால் இங்கு கால்படுவது சரியல்ல என்று நினைத்து கீழே இறங்கினேன். அண்ணாமலையில் உயிராக மகாஜோதி காட்சி கண்ட பிறகு கீழே இறங்கினேன். கை கொம்பு இல்லாமல் கீழே இறங்குவது எனக்கு கடினமாக இருந்தது. ஒரு வழியாக மதியம் 2 மணிக்கு மலைய அடிவாரம் வந்து சேரும். அங்கு சூடாக பொங்கல் விநியோகம். அதுதான் அன்றைய முதல் ஆகாரம் எனக்கு. தேரடி முன் நின்று கோபுரத்தையும் அண்ணாமலையையும் தரிசனம் செய்தேன். தங்கியிருந்த இல்லத்தின் மாடியில் மாலை 6 மணிக்கு ஏற்றிய தீபத்தின் ஒளியை கண்டேன். நண்பகலில் உயிராக தோன்றிய அந்த மகாஜோதி உள்ளிருந்து 4 முறை அந்த ஜோதியை கண்ட அனுபவத்தை எண்ணி எண்ணி மலையின் மகாதீபத்தை நோக்கி கீழே விழுந்து விழுந்து அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா என்றவாறு ஆனந்தத்துடன் வணங்கினேன். கடவுள் பற்றிய அருவம் உருவம் சந்தேகம் முற்றிலுமாக தீர்ந்து தெளிவு நிலைக்கு வந்திருந்தேன். மாடியில் அந்த மகாதீபத்தை கண்ட பிறகு கடவுள் என்பது அளவிட முடியாததும் தொடர்ந்து பிரகாசிக்கும் ஒரு பரம்ஜோதி என உணர்ந்தேன். இந்த பரம்ஜோதியை பார்க்க இம்மகாசக்தியின் அருள் இன்றி கருணை இன்றி இம்மகாஜோதியை பார்க்க முடியாது என்பதையும் அறிந்தேன். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தன்னை வெளிப்படுத்தி காட்டும் தயாளமும் கருணையும் உள்ளதுதான் இப்பரம்ஜோதி. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் முழு இயக்கம் இம்மகாஜோதியாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இம்மகாஜோதியுள் அனைத்தும் இயங்குகிறது. ஆக எல்லாம் ஜோதிமயம், அதுவே சிவமயம். ஆகவே இப்பிரபஞ்சத்தில் அனைத்தையும் அனுபவித்தது ஜோதியே, அனுபவிப்பதும் ஜோதியே. அந்த வீட்டு மொட்டை மாடியில் மகாதீப தரிசனத்தை கண்டுவிட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்தேன். அப்போது ஒரு பெரியவர், இன்னும் நீங்கள் கிரிவலம் போகலையா என்று கேட்டார். போக வேண்டும் என்றேன். நாளைக்கும் நீங்கள் போகலாம். நாளைக்கு பௌர்ணமி நாள், தீபமும் எரிந்து கொண்டிருக்கும். மலையை சுற்றி வருவது மிகவும் உத்தமம் என்றார். அவரிடம் நன்றி என்று சொல்லிவிட்டு நகர்ந்தேன். கிரிவலம் சுற்றும் மக்களை கேலியாக நினைத்த என்னை, மலையில் நடந்த அற்புதங்கள் என்னை கேலி செய்தது போல் இருந்தன. இருப்பினும் அதை பெருமையாக எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் காலை 7 மணிக்கு கிரிவலம் தொடர்ந்தேன். முதல் கிரிவலம் ஆகையால் மெதுவாக சென்று கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலை 7 மணிக்கு
அண்ணாமலையையும் ராஜகோபுரத்தையும் கண்டு கீழே விழுந்து வணங்கி கிரிவலம் தொடர்ந்தேன். ஆங்காங்கே வெளிநாட்டவர்கள் சிலர் வலம் வரும் பாதையில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு மலையை நோக்கியவாறு தவம் செய்வதை பார்த்தேன். உலக மக்களை கவரும் அண்ணாமலை என்று அன்றுதான் உணர்ந்தேன். அஷ்டலிங்க தரிசனம், ரமணர், சேஷாத்ரி ராம் சூரத்குமார் மடங்களையும் கண்டு மலை உச்சியை பார்த்தவாறு வலம் வந்தேன். சூரிய வெளிச்சத்தில் நேற்று ஏற்றிய தீபம் தெரியவில்லை. ஆனால் கரும்புகை வந்ததால் எரிந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தது. நீர் ஆகாரம் மட்டுமே உண்டு மாலை 4 மணிக்கு கிரிவலம் மீண்டும் ராஜகோபுர வாயிலில் விழுந்து வணங்கி முடித்தேன். மாலையில் கிரிவலம் முடித்த பின் மதிய உணவு முடித்த பிறகு 6 மணி அளவில் திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த சேலம் பஸ்ஸில் ஏறினேன். போலூர் மார்க்கம் வழியாக செல்வதால் இடது பக்கவாட்டில் உள்ள ஜன்னல் இருக்கையில் அமர்ந்தேன். அப்போதுதான் சூரிய வெளிச்சம் மறையும் போது மலை உச்சியில் ஏற்றிய தீபத்தை தரிசனம் செய்தவாறு பயணிக்கலாம் என்ற உள்நோக்கில் மலையை பார்த்தவாறு அமர்ந்திருந்தேன். எனது பக்கத்தில் சபரிமலை செல்லும் பக்தர் அமர்ந்திருந்தார். பஸ் மெதுவாக நிலையத்தை விட்டு நகர்ந்து சாலையில் இடது பக்கம் வந்து அதே பாதையில் உடனடியாக வலது பக்கம் திரும்பி போலூர் சாலை வழியாக ஊர்ந்தது. எதிர் திசையில் மலை வலம் வரும் மக்கள் கூட்டம் அதிகமாக வருவதால் மெதுவாக போக நேர்ந்தது. ஜன்னல் வழியாக அண்ணாமலை உச்சியை பார்த்தேன். இப்போது சூரிய வெளிச்சமில்லை, தீபமும் எரியவில்லை, அந்த புகையும் தெரியவில்லை. என்ன இது? ஜன்னல் அருகே உட்கார்ந்து தீபம் பார்த்தவாறு பயணிக்கலாம் என்றால் இப்போது ஏதும் தெரியவில்லையே. ஒருவேளை தீபம் அணைந்து விட்டதோ? மீண்டும் தீபம் பார்க்க முடியாதோ? என்ன ஓட்டம் அலைமோதியது. பஸ் அவ்வப்போது நின்று நின்று நகர்ந்தது. ஒரு கட்டிடம் மறைவுக்கு பிறகு மலை தெரிந்தது. என்ன ஆச்சரியம்! மலை உச்சியில் நீண்டு வளர்ந்த பெருத்த உலக்கை போல் ஒரு கரும் நிழல் வடிவில் ஒன்று திடீரென்று தெரிந்தது. இது என்னவாக இருக்கும்? என்ன இது? கண்ணமைக்காமல் பார்த்தவாறு இருந்தேன். வண்டி நகர்ந்ததால் இப்போது ஒரு கட்டிடம் மலையை மறைத்தது. மீண்டும் பஸ் நகர்ந்ததால் மலை தெரிந்தது. இப்போது மலை உச்சியில் அந்த உலக்கை போல் இருந்த அந்த நிழல் உருவம் நிழல் வடிவமான ஒரு பீடத்தின் நடுவில் இருந்து வெளியில் வந்தது போல் இருந்தது. இப்போது அந்த மலை உச்சியில் அந்த உலக்கை போல் இருந்த அந்த நிழல் உருவம் நிழல் வடிவமான ஒரு பீடத்தின் நடுவில் இருந்து வெளியில் வந்தது போல் இருந்தது. ஆஹா, என்னவாக இருக்கும்? மனமும் புத்தியும் அது புரியாமல் மலை உச்சியை இரு கண்களும் இமை கொட்டாமல் பார்த்தவாறு இருந்தன. இதற்கிடையில் பஸ் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் மீண்டும் கட்டிடங்கள் மலையை மறைத்தன. சற்று நேரத்தில் மலையை மீண்டும் பார்க்க முடிந்தது. ஆஹா ஆஹா, ஆனந்தம் ஆனந்தம், ஆண்டவா ஆனந்தம் என்ற ஆச்சரியம் கலந்த ஆனந்தத்துடன் அந்த அற்புதத்தை பார்த்தேன். மலை உச்சியின் நடுவே சிவலிங்க உருவம் மேல் நோக்கி வந்து அமர்ந்தவாறு நிழல் வடிவில் இருந்தது. கடந்த 2 பகுதிகளில் திருவண்ணாமலை உச்சியில் நான் நேரில் கண்ட நிழல் உருவ சிவலிங்க தரிசனத்தை சில விளக்கப்படங்களுடன் தங்களுக்கு காட்டியுள்ளேன். அவைகள் அனைத்தும் சித்தரிக்கப்பட்டவைதான். ஆனால் உண்மையில் கண்ட காட்சிகள் 2000ஆவது ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி நன்னாளில் எனக்கு அது நடைபெற்றது. தங்களுக்கு விரிவாக விளக்கவே இந்த படங்களுடன் தங்களுக்கு எப்படி சிவலிங்கம் தோன்றி எனக்கு தரிசனம் கிடைத்தது என்பதை விளக்கவே இந்த படங்களுடன் தங்களுக்கு சொல்லியுள்ளேன். ஆனால் இன்றும் எனக்கு அந்த நினைவு என் உள்ளத்தில் பசுமையாக இருக்கின்றது. அது மறக்க முடியாத ஒன்று, நல்ல அனுபவம்.